அரசி பாண்டியன் கிட்ட நீங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்கப்பா, நான் உங்க பேச்ச மீற மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு இருந்த சுகன்யா அரசி கிட்ட போய் பேசுறாங்க. அரசி, நீ கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்ட, நீ வேற ஒருத்தன கல்யாணம் பண்ணிக்கிட்டனா அந்த குமார் ஏமாத்துற மாதிரி ஆயிராதா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு சுகன்யா, இனிமேலும் அப்பா தலகுனிற மாதிரி, அப்பா பேருக்கு அவமானம் வர்ற மாதிரி நான் எந்த காரியமும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்றாங்க. இவ என்ன இப்படி சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா மறுபடியும் 2 குடும்பம் சேரணும்னு நினைச்சுதானே நீ அவனை விரும்பின, இப்ப நீ இப்படி பண்ணனா எப்படி 2 குடும்பமும் சேரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அரசி, அதாவது இப்ப நான் லவ் பண்ண தெரிஞ்சே 2 குடும்பமும் சண்டை போட்டாங்க. இதுல நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணோம்னா அவ்வளவுதான். நான் இந்த 2 குடும்பமும் மறுபடியும் சண்டை தான் போடுவாங்க. இது மாறாது. நான் கல்யாணம் பண்றதுனால எல்லாம் மாற போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் இத பத்தி பேசாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா இங்க இருந்து கிளம்புறாங்க. அரசி சொன்னதெல்லாம் குமார் கிட்டயும் சக்திவேல் கிட்டயும் போயிட்டு சுகன்யா சொல்றாங்க. நான் ஒரு யோசனை சொல்றேன், அத மாதிரி செய்றீங்களா அப்படின்னு சுகன்யா சொல்றாங்க. நீங்க போயிட்டு அரசி கல்யாணம் பண்றாங்கல்ல, அந்த மாப்பிள்ளை வீட்டுல போயிட்டு நான் தான் அரசிய லவ் பண்ணேன், அரசியோட சுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அந்த வீட்டுக்கு தெரியற மாதிரி ஏதாவது பண்ணுங்க. அப்பனா அந்த குடும்பத்துல உள்ளவங்களே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்றாங்க. அதே மாதிரியே சக்திவேல் அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு அரசியோட லவ் பண்ண விஷயம், லவ் பண்ண விஷயம் மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோஸ் எல்லாமே அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியற மாதிரி பண்றாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. உடனே பாண்டியன் அதெல்லாம் பேசி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிடறாங்க. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச கோமதி உடனே முத்துவேல் கிட்ட போயிட்டு, அண்ணன் அந்த வீட்டுல இந்த போட்டோஸ் எல்லாம் குமார் தான் அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறேன், கல்யாணம் ஏற்பாடு நான் பண்ணிருக்கேன், அரசிக்கு கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு பிளான் பண்றாங்க, இதை நீங்க தான் பாத்துக்கணும், அன்னைக்கே சொன்னீங்கல்ல குமார் அரசி வழியில வரமாட்டான்னு சொல்லிட்டு, அது உங்களோட பொறுப்பு தான், நீங்க தான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. என்ன நம்பி விட்டுட்டு இனிமேல் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.